மீன்பிடித்ததாக மண்டபம் பகுதி மீனவர்கள் 8 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. 2 விசைப்படகுகளுடன் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கதேசம் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். திரையுலகில் மைனஸ் ஆனதால் தான் அரசியலுக்கு வந்துள்ளார் விஜய். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். ஆதவ் அர்ஜுனா பேசியது தவறு என்று விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. கட்சியில் இருந்து நீக்க யாரும் அழுத்தம் தரவில்லை என்றும் பேட்டி. தஞ்சை அருகே சிற்றுந்து ஓட்டுநர் வெட்டி கொலை. கொலையாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூரில் புயல் பாதிப்பு குறித்து மத்திய குழு ஆய்வு. குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தல். கடலூர் புதுச்சேரியில் வெள்ள சேதங்களில் இன்று ஆய்வு செய்கிறது மத்திய குழு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிபந்தியத்தில் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் ட்ரோன் மூலமாக கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். தமிழ்நாட்டையும் மணிப்பூரையும் ஒப்பிட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பேச்சு ஏற்புடையது அல்ல. அரசியலில் மேடை ஏறினால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைப்பதா என்று திமுக MP கனிமொழி கேள்வி. நான் மணிப்பூர் போயிருக்கேங்க. எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது அரசியல்ல மேடை ஏறினா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்றது நியாயமில்லை. கூட்டணி அமைப்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த பேராசையும் இல்லை என்று திருமாவளவன் பேச்சு. எந்த தடுமாற்றமும் தமக்கு இல்லை எனவும் விளக்கம். சபரிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. ஐயப்ப பக்தர்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். புனேவில் மழை பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து. கட்டுக்கடங்காமல் பரவிய தீயால் சுற்றுவட்டாரத்தில் பதற்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களின் எண்ணங்களை பிரதமர் செயல்படுத்துகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் பெருமிதம். இந்தியா கூட்டணியை வழிநடத்த மம்தா பானர்ஜி தான் தகுதியானவர். இந்தியா கூட்டணி குறித்து மம்தா விமர்சித்திருந்த நிலையில் சரத்பவார் கருத்து. அமெரிக்கா டாலரை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் எதுவும் நடக்கவில்லை. பிரிக்ஸ் மாநாட்டில் கரன்சிக்காக எந்தவித முன்மொழியும் இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். இளையோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் சாம்பியனாக போவது யார்? இன்று நடக்கும் இறுதிப் போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொள்கிறது இந்திய அணி. வசூல் வேட்டையில் சாதனை படைக்கும் புஷ்பா 2 திரைப்படம். வெளியான 3 நாட்களில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் கலெக்ஷன். அடிலைட் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணி 333 ரன்களுக்கு ஆட்டம் இழப்பு. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.